டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்னையிலேருந்து 13/5/2026 2026 குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி தான் முதல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். காலையிலேயே அதற்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அதோட ஆன்சர் கீ பிடிஎஃப், அந்த ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருப்போம். பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரூப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேற்று லாஸ்ட் மினிட் நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணதுனால இன்றைக்கே டெஸ்ட் அட்டன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் அப்படின்றது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான், உங்களை யாருமே கட்டாயப்படுத்த போகிறதில்ல. அதனால் இந்த டேட்டில் எக்ஸாம் சொல்லிட்டோம் அப்படின்றதுனால உடனே நீங்கள் எழுதணும்லாம் கிடையாது. அந்த சப்ஜெக்டில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் குரூப்பில் கொடுத்துருக்கோம். அந்த குரூப்பில் அப்படியே இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட் முடிஞ்ச ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருப்போம். இன்றைக்கி வந்து அந்த எழுத்து மற்றும் வகைகள், இணை எழுத்துக்கள், மையங்கொலிகள், எழுத்துக்களின் பிறப்பு, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், மெய்மயக்கம், சுட்டு மற்றும் வினா எழுத்துக்கள், தமிழ் எண்கள், போலி, அது மட்டும் இல்லாமல் மேக்ஸோட எல்சிஎம் அண்ட் எஸ்எஃப் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு டெஸ்ட் வச்சுருக்கோம். அடுத்த டெஸ்ட் அந்த பதம், பகுபத உறுப்புகள், புணர்ச்சி, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, வல்லினம், மிகும் இடங்கள், மிகா இடங்கள், சந்திப்பிழை மற்றும் டைம் அண்ட் ஒர்க் மேக்ஸ் டாபிக் இதற்கான மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே கொடுத்துருப்போம். அந்த டெஸ்ட் முடிஞ்சதுலேருந்து இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டெஸ்ட்டுக்குமே கரெக்டான அளவுக்கு கேப் கொடுத்து தான் ஷெட்யூல் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் முதல் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்து 2வது டெஸ்ட்டுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். படிக்கும்போது எந்த ஆர்டரில் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டர்லேயே படிச்சுக்கிட்டு வாங்க. அதாவது அந்த பதம், பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர்லேயே ரெடி பண்ணியிருப்போம். அதோட பகுபத உறுப்புகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பிரித்து எழுதுக, சேர்த்தெழுதுக எல்லாமே அந்த புணர்ச்சி விதிகளோடு சேர்ந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரித்து எழுதுக, சேர்த்தெழுதுக ஸ்கூல் புக்ஸில் இல்லாத கண்டென்ட்டுமே இதில் இருக்கும். ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க அந்த பிரித்து எழுதுக எல்லாமே. அதை எல்லாத்தையுமே மொத்தமாகவே கொடுத்துட்டு அது இல்லாமல் அந்த விதிகள் எல்லாமே வெளியில் எங்கெங்கெல்லாம் அவுட் சோர்ஸ்லேருந்து, ஏன்னா பார்த்தீங்கன்னா போன குரூப் 4 குரூப் 2லலாம் பார்த்துருப்பீங்க பிரித்தெழுதுக வந்து ஸ்கூல் புக்ஸில் இல்லாமல் புதுசாக நிறைய அந்த புணர்ச்சி விதிகள் வச்சுலாம் கேட்டிருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ்லேருந்தும் கம்பைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணியே போன டெஸ்ட் அப்போமே காட்டியிருப்போம். இப்போ நீங்கள் இந்த லைனாக இதில் பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கும். ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விதிகள் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்காது. அந்த விதிகளோடு சேர்ந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதை எல்லாத்தையுமே படிங்க. அதுக்கப்புறம் அந்த சந்திப்பிலே அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வல்லினம், மிகும் இடங்கள், மிகா இடங்கள் எல்லாமே அந்த ஒரு ரூல்ஸோட ஓகேவா, எந்தெந்த இடத்துலாம் வல்லினம் மிகும், எந்தெந்த இடத்துலாம் மிகாது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரில் லைனாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்படி ஆர்டரை படிச்சிங்கனாக்கா எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். மனப்பாடம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு உங்களால் படிக்க முடியும். அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே இந்த பர்டிகுலர் டாபிக் அந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அது மட்டும் இல்லாமல் சந்திப்பிலை இந்த டாப்பிக்லேருந்து மட்டும் டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி 2012 இப்போ வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் 2025 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே தனியாக பிரித்து கொடுத்துருப்போம். இந்த விதிகள் எல்லாத்தையுமே படிச்சுட்டு அந்த விதிகளோட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாப்பிக்கில் உங்களால் ஃபுல்லாக ரெடி ஆகிட முடியும். அதுக்கப்புறம் அந்த சந்திப்பிலைகள் எங்கெங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதையும் தனியாகவே பிரித்து கொடுத்துருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட்டில் மட்டுமே ஒரு 181 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லைனாக ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் டெஸ்ட்டு கொடுத்த டாப்பிக்கில் ஃபுல்லாக ரெடி ஆகிட முடியும். அதே மாதிரி மேக்ஸ் டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க. இந்த பேட்சில் புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 சொல்லியிருக்கோம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees தான் சொல்லியிருக்கோம். பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்டார்டிங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் கிளாஸஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக அட்டன் பண்ண முடியும். டெஸ்ட் எல்லாத்தையுமே ரெகுலராக அட்டன் பண்ணிங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்குள்ளே சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸ் அந்த ஸ்கூல் புக்ஸ் மற்றும் அவுட் சோர்ஸ்லேருந்து ரெடி பண்ணப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல், கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை மட்டுமே நீங்கள் படித்தா போதும். வெளியில் எந்த மெட்டீரியலுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி படிக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு டாப்பிக்குமே 15,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகேவா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 15,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் டாபிக்ஸ் வைஸாக எடுத்துருக்கோம். இப்போ அந்த வீடியோவில் காட்டியிருப்போம். அந்த மாதிரி ஒரு டாப்பிக்குமே தமிழ் தனியாக, ஜிஎஸ் தனியாக, அந்த டெஸ்ட்டில் கேட்குற டாபிக் தனியாக அப்படின்னு சொல்லி பிரிச்சே கொடுத்துருவோம். படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ஒரு 20+ டாபிக் படிக்கணும். ஒரு டெஸ்ட்டுக்குமே ஒரு டாபிக் அப்படின்ற மாதிரி தான் பிரித்து வச்சுருக்கோம். அதற்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன், அது இல்லாமல் குரூப் 4 எக்ஸாம் நடக்கிற வரைக்குமே ஒரு 50+ தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த தேர்வில் நீங்கள் எடுக்கிற மார்க் வச்சு ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். 100 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. அதில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் அப்படின்னு சொல்லி அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்ட 30,000 ப்ளஸ் ஒன்லைனர்ஸ் ரிவிஷன் பர்பஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுவோம். தமிழ், ஜிஎஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கான செப்பரேட் ஆன்சர் கீ பிடிஎஃப், பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கான ஸ்பெஷல் புக் பிடிஎஃப், ஏன்னா அதுக்கெலாம் அவுட் சோர்ஸ் படிக்கணும், அது எல்லாமே கம்பைன் பண்ணி ரெடி பண்ண ஸ்பெஷல் புக் பிடிஎஃப், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், சொல்லப்போனால் அக்டோபர் 2025லேருந்து குரூப் 4 எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாமே மந்த்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். எல்லா மெட்டீரியலுமே தமிழ்லே இருக்கும். தமிழில் நீங்கள் குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த பேட்சில் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு 9487808620 நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த பேட்ச் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கூட இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் சீரிஸ் பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த ஷெடியூல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். அப்படின்னா தான் சிலபஸ் கவர் பண்ண முடியும். எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.